உம்முடைய இரக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், உம்முடைய வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாய் நீர் ஆண்டவரே எங்களோடு பேசுகிறதை நாங்கள் இந்நாட்களிலே அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற உமது ஆசிரியருக்காய் நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு ஆசிரியர் நீர் எங்களுக்கு கொடுத்து அவர் மூலமாய் பேசிக்கொண்டிருக்கிறீரே, அதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது நல்ல சரீர சுகபலத்தை தாங்க. விசேஷமா இந்த நிகழ்வை எல்லாம் உருவாக்கி கொடுக்கிற SIBBC நிர்வாகத்திற்கும் நிர்வாக குழுவினருக்கும் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் எங்களுடைய எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம். யாவரையும் ஆண்டவரே பூனல் பலத்தோடு நீர் பாதுகாத்து இந்த வேலையிலும் இந்த எபிரேயர் மீண்டுமாய் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவன் தாமே முன்னின்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தவும் அநேகருக்கு அதை சாட்சியாய் நாங்கள் எங்களை வெளிப்படுத்தவும் கர்த்தர் தாமே உதவி செய்யும். எல்லா இந்த சூழ்நிலைகளையும் நீர் தாமே பொறுப்பேற்று வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஸோ மச் சார். பென்னி சார், குட் ஈவினிங். ஓகே, இந்த நாளிலும் நம்ம வகுப்பை தொடங்கலாம். இன்னைக்கும் கூட வந்து நம்ம ஒரு 8 மணி வரைக்கும் தான் நம்ம கிளாஸ் நடைபெறும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாரும் ஆக்டிவாக வந்து இன்வால்வ் ஆகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சார், உங்களுடைய நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் லார்ட். இணைந்து அவருக்கும் நன்றிகள். தொடர்ச்சியாக நாம் எபிரேய நிருபத்தை கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்று அதனுடைய முடிவாக 13வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம். அதிலே ஒரு 3 காரியத்தை பிரத்யேகமாக நாம் கற்றுக்கொண்டு பின்பு நம்முடைய வகுப்பை நாம் முடிக்கலாம். முதலாவதாக 13வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு அந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கலாம். 13வது அதிகாரம், எபிரேயர் 13வது அதிகாரம். ஒரு 25 வசனங்கள் தான் இருக்கிறது. நாம் அதை வாசிக்கலாம். யாராகிலும் ஒருவர் வாசிக்கலாம். கடவுது அந்நேரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருந்தவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிப்பவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதையும் இருப்பதாக. வேசிக்கலரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனையால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரிய புசிக்கிறதுக்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசனம் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருக உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவும். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உடலின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமா
சீக்கிரமா எங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களுக்கு நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருளாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தையை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோட கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துறவளையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலிய தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். சிஸ்டர் ரொம்ப ஃபாஸ்டா வாசிச்சிட்டீங்களே. சூப்பர் ஃபாஸ்ட். ரொம்ப நன்றிகள் இந்த வசனங்களை வாசித்ததற்கு. இதிலிருந்து ஒரு 3 காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். முதலாவது, அந்நியரை உபசரித்தலை பற்றி இங்கே எபிரேய நிருபாக்கியன் பேசுகிறார். அதில் என்ன சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டவர் இருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். இதில் நாம் பார்க்கும்போது எபிரேய நிருபாக்கியோன் இந்த 13வது அதிகாரத்திலே ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்க்கை வாழ ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இப்ப நம்ம ஏதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நம்ம போய் இருந்தோம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பி பாசிட்டிவ், இன்னும் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் என்று சொல்வாங்க. பாசிட்டிவ் கன்ஃபெஷன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிறிஸ்தவத்துல? அதாவது எதையுமே நெகட்டிவா நீங்க பேசக்கூடாது, பாசிட்டிவாகவே பேசிக் கொண்டிருக்க வேண்டும், நல்லதே நடக்கும் என்று சொல்வார். அது கிறிஸ்தவத்துக்கு மாத்திரமல்ல, எல்லாரும் சொல்ல உண்டு. பாசிட்டிவானதை செய்யுங்கள், பாசிட்டிவானதை யோசிக்கணும், நெகட்டிவானதை யோசிக்க கூடாது. இன்னும் பார்க்கும்போது ஒரு சில உபதேசம் இருக்குது. நீங்க எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே இதை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி, கொடுத்ததற்காக நன்றி, கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுங்கள், பாசிட்டிவா சொல்லுங்க, அது நடந்துரும் சொல்லுவோம். கேட்டிருக்கீங்களா? அதுதான் அது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ பாஸ்டர் அலெக்ஸ் கிட்ட ஏதோ ஒன்று நடக்க வேண்டும், ஏதோ ஒன்று அவர் எனக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்த்து நான் போய், பாஸ்டர் இதை நீங்க தந்துட்டீங்களே, அதுக்காக நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதான் தந்துட்டீங்களே, அதான் சூப்பர், தந்துட்டீங்களே, நன்றி நன்றி பிரதர், நன்றி நன்றி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கு? அது அவரை கொஞ்சம் நக்கல் அடிக்கிற மாதிரி இல்லையா? இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்சல்ட் பண்ற மாதிரி. அதனால அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட செய்யக்கூடாது. அப்படி எங்கேயும் வேதத்துல இல்லை இல்லையா? அதை நாம் மக்கள் செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்தவும் கூடாது. ஆண்டவரே கொடுத்துட்டீங்களே, நன்றி, சூப்பர் ஆண்டவரே, கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைச்சிடும்னு சொல்றதுதான் ஒரு பாசிட்டிவிட்டியை தவறா கொண்டு போகிற ஒரு விஷயங்கள். ஆனா எபிரேய நிருபாக்கியன் இந்த 13வது அதிகாரத்தை ஃபுல்லா பாசிட்டிவாவே நிறைச்சிருக்கார். யூ பி பாசிட்டிவ் அண்ட் டூ பாசிட்டிவ் அப்படிங்கிறார். நேர்மறையான காரியங்களை சிந்தியுங்கள், நேர்மறையான காரியங்களை செய்யுங்கள். ஏனென்றால் உங்களுடைய கர்த்தர் பெரியவராய் இருக்கின்றார். அப்போ அங்க வந்து ஏதோ பாசிட்டிவ் கன்ஃபெஷன் செய்ய வைக்கல, மாறாக பாசிட்டிவான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். பாசிட்டிவான காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். பாசிட்டிவான காரியங்களை
பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் பாசிட்டிவா அப்படி சொல்லல. மாறாக யூ ஆர் ஆல்ரெடி இன் த ரெல்ம் ஆஃப் பாசிட்டிவிட்டி. நீங்கள் அதாவது மிகப்பெரிய உன்னதமான பிரதான ஆசாரியரிடத்திலும் மிக அருமையான ஒரு உடன்படிக்கை இடத்திலும் நீங்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மிகப்பெரிய இரட்சகரிடத்திலே வந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் இனி செய்ய வேண்டியதெல்லாம் பாசிட்டிவான காரியங்களை செய்து பழகுங்கள் என்று இந்த எபிரேய நிருபாக்கியன் சொல்றார். எப்படி அப்படின்னா, நம்ம ஏதோ நீங்க போய் சேர்ந்திருக்கின்ற இரட்சகர் ஏதோ சாதாரணமானவர் அல்ல, ஏதோ ஒன்றுக்கும் உதவாதவர் அல்ல, ஏதோ கல்லோ மண்ணோ அல்ல. மாறாக அவர் மிக உன்னதமான இரட்சகர் என்பதை நேற்றைய தினத்திலும் கற்றுக்கொண்டோம். இதுவரை எபிரேய நிருபத்தை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடத்திலும் கிறிஸ்துவினுடைய சுப்பீரியாரிட்டியை நம்ம கற்றுக்கொண்டோம். the greatness and the உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான தன்மையை கற்றுக்கொண்ட நாம் அந்த உன்னதத்தின் வெளிச்சத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் பாசிட்டிவான காரியங்களை, நல்ல காரியங்களை, நன்மையை நடப்பிக்க வேண்டும். பேஸ்ட் ஆன் த டாக்டரின்ஸ், கற்றுக்கொண்ட உபதேசத்தின் அடிப்படையிலே நன்மையானதை நடப்பியுங்கள் என்று இங்கே எபிரேய நிருபாக்கியோன் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப முதலாவது ஒரு பாசிட்டிவான காரியங்களை நீங்க காரியத்தை செய்யணும். அது என்ன அப்படின்னா, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அப்படிங்கிறார். சோ அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று சொல்லும் போது யாரை பற்றி இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், அதாவது do not forget to entertain strangers. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதுவும் சகோதர சிநேகத்தோடு நீங்கள் அந்நியரை உபசரியுங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே கிரேக்க பதம் என்ன உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிலடெல்பியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலடெல்பியா என்று போடப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழி. இதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், மிகவும் நெருங்கிய ஒரு நண்பர்களாக எல்லாரையும் பாருங்கள், அந்நியரை உபசரியுங்கள், சகோதர சிநேகத்தில் நீங்கள் அதாவது நிலைத்திருப்பீர்களாக, சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்லும் போது, அந்நியரை அந்நியராக பார்க்காமல் உங்களுடையவராக நீங்கள் பாருங்கள் என்று இங்கே எபிரேய நிருபாக்கியன் எழுதுகிறார். யார் இந்த அந்நியர்? யார் இந்த அந்நியர் என்பதுதான் இப்போ. யார் என்று சொன்னால், ஏதோ அந்நியர் என்று சொன்னால் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க கிடையாது. இங்கே எபிரேய நிருபாக்கியன் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இவர்களுடைய சபைக்கு வெளியே இருந்து அநேக இடங்களில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போதகர்கள் அங்கே வரும்போது, இந்த சபையாரை நோக்கி வரும்போது, இந்த சபையார் இருக்கின்ற கிராமத்துக்கோ பட்டணத்துக்கோ வரும்போது, அப்படியே அவர்கள் தூர பட்டணங்களில் இருந்து ஒவ்வொரு சபைகளாக பிரசங்கித்து வருகிற அவர்களைத்தான் இங்கே அந்நியர் என்று எபிரேய நிருபாக்கியன் எழுதுகிறார். உங்களுடைய சபைக்கு வெளியே இருக்கிறவர் அந்நியரை. அப்படி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஏற்றுக்கொண்டு உபசரிக்க வேண்டும் என்று சொல்றார். இது ஏதோ அந்நியரை உபசரிப்பது என்று சொன்னால் யாரோ ஒருவரை அல்ல, கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் சுமந்து வருகின்ற தீர்க்கதரிசிகளாகட்டும் அல்லது அப்போஸ்தலர்களாகட்டும், அப்போஸ்தலர்களினுடைய சீஷர்களாகட்டும், யாராகட்டும், அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? உபசரிக்க மறவாதிருங்கள் என்று சொல்லி இங்க என்ன செய்கிறார்? எபிரேய நிருபாக்கியன் சொல்லுகிறார். இது ஆதி திருச்சபையில ஒரு பிரச்சனை உண்டானது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு கவனிக்க போறோம் இந்த பகுதி. சரி, அந்நியரை உபசரிப்பது என்பது நமக்கு என்ன என்று நமக்கு தெரியுங்க. பாருங்க, அதான் 7வது வசனத்துல அவங்களை பத்தி தான் பேசப்பட்டு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையினுடைய, இவங்க யார் அப்படின்னா தேவ வசனத்தை சுமந்து வருகிற ஊழியர்கள். அவர்களை இந்த ஜனங்கள் உபசரிக்க வேண்டும் என்று இங்கே எபிரேய நிருபாக்கியோன் எழுதுகிறார். அப்போ என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆதி திருச்சபையின் காலகட்டத்திலே இப்படியாக எல்லா இடங்களிலிருந்தும் பட்டணங்களிலிருந்தும் எல்லா சபைகளுக்கும் அங்கே சஞ்சாரிகளாய் வந்து நடந்து வந்து அங்கே பல பட்டணங்களை தாண்டி வந்து போதித்த போதகர்கள் எல்லாம் ஐட்டினரி
பிரீச்சர்ஸ் என்று சொல்வார்கள், அவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சபையார் அவர்களை அதிகமாக கவனித்து வந்தார்கள். இது ஒரு வரலாறு, சபை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். அப்படி கவனித்து வரும்போது ஒரு சில கள்ளர்கள், கயவர்கள் என்ன செய்கிறார்கள், போதகருடைய அதாவது வேஷத்தை தரித்து கொண்டு நாங்களும் போதகர் தான், ஏன்னா இங்க சபையில நல்ல கவனிப்பு இருக்குது பாருங்க, நாங்களும் போதகர் தான், எங்களையும் பவுல் தான் அனுப்பினார், எங்களையும் பேதுரு தான் அனுப்பினார், அவர் அனுப்பினார், இவர் அனுப்பினார்னு சொல்லிட்டு அப்படியே சபைக்கு வந்து அப்படியே டேரா போட்டு போற கூட்டம் நிறைய பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சபையில நிறைய என்ன இருக்கிறது, உபசரிப்பு இருக்கிறது. அப்போ டிடாஷே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அப்போஸ்தல பிதாவினுடைய எழுத்து அல்லது புத்தகம் என்று சொல்லலாம். டிடாஷே சபை வரலாறு படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அந்த டிடாஷேலே அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பு 90வது ஆண்டிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதிலே ஒரு ஊழிய கையேடு ஒன்று கொண்டு இருக்கிறது. அந்த ஊழிய கையேட்டிலே இப்படியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நாம் படிக்கும் போது அது நமக்கு கொஞ்சம் விளங்கும், ஓ இப்படி இருக்குதா காரியம். ஏன்னா அந்நியரை உபசரிக்கிறதுக்கு ஆதி திருச்சபை மிகவும் தீவிரப்பட்டதுனாலே, அந்நியர் என்கின்ற பேரிலே, நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்ற பேரிலே, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறோம் என்ற பேரிலே அநேக கள்ளர்கள் திரண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே டிடாஷே இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. அங்கே ஆங்கிலத்திலே படித்து உங்களுக்கு நான் விளக்குகிறேன். எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், let every apostle that comes to you be received as the Lord. உங்களிடத்திலே தேவனுடைய வார்த்தை சுமந்து வருகிற யாராகினும் அவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். But he shall not remain except one day. ஆனால் அந்த மனிதன் ஒரு நாளைக்கு மேலே உங்களிடத்திலே தங்கக்கூடாது. ஓகேவா? But if there be need also the next. ஆனால் தவிர்க்க முடியாமல் இன்னும் ஒரு நாள் அவன் உங்களுடைய சபையிலே உங்கள் கூட்டத்திலே தங்கலாம். ஆனால் 3ஆம் நாள் அவன் தங்கக்கூடாது. 3ஆம் நாள் அவன் உங்களிடத்திலே தங்குவானானால் அவன் கள்ள தீர்க்கதரிசி என்று நீங்கள் வகை கண்டு கொள்ளுங்கள். And when the apostle goes away, let him take nothing but bread. But if he asks for money, he is a false prophet. பின்பு உங்களிடத்திலே தேவனுடைய வார்த்தையை போதிக்க வந்த மனிதன், நீங்கள் அறியாத ஒரு மனிதன் வருகிறான், அவன் உங்களிடத்திலே போதிக்கிறான். உங்களிடத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது, போதித்து முடித்து அவன் கடந்து செல்லும் போது, அப்பத்தை மாத்திரம் அவன் எடுத்து செல்லட்டும். உங்களிடத்திலே பணம் கேட்பானால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகன் என்று நீங்கள் வகை எடுத்துக் கொள்ளுங்கள். And every prophet that speaks in the spirit, you shall neither try nor judge. For every sin shall be forgiven, but this one sin shall not be forgiven. But not everyone that speaketh in the spirit is a prophet, but only if he holds the ways of the Lord. Therefore their ways shall be false prophet, and the true prophets be known. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகவே உங்களிடத்திலே வந்து கர்த்தருடைய ஆவியிலே பேசுகிற எந்த போதகனாய் இருப்பினும் அவனை நீங்கள் எடுத்தவுடனே அவனை நீங்கள் கண்டனம் பண்ணக்கூடாது. அவனை நீங்கள் இவன் கள்ளன் என்று போதனை, அதாவது நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். அதே வேளையிலே தேவனுடைய ஆவியினால் பேசுகிறேன் என்று சொல்லுகிற எல்லாரும் உண்மையானவர்கள் அல்ல. ஆகவே என்ன செய்யுங்கள், இந்த வகையிலே கள்ள தீர்க்கதரிசி யார், நல்ல தீர்க்கதரிசி யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களிடத்திலே அதிக நாள் தங்கக்கூடாது, உங்களிடத்திலே பணம் கேட்கக்கூடாது, உங்களிடத்திலே அவன் அப்பத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகட்டும். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் வந்தால் அவர்களை உபசரிக்க மறவாதிருங்கள். இதுதான் ஆதி திருச்சபையில் இருந்த கட்டுப்பாடு. இதுதான் அப்போஸ்தல பிதாக்கள், அதாவது அப்போஸ்தலர்களுக்கு பின்பு இருந்த அப்போஸ்தல பிதாக்கள் என்று சொல்லப்பட்ட அப்போஸ்தல பிதாக்களின் காலகட்டத்திலே நடந்தேறிய ஒன்று.
இதன் அடிப்படையில நாம் இந்த எபிரேயர் 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, சகோதர சிநேகத்தோடு நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. யார் இது அந்நியரை உபசரித்து அறியாமல்? பாருங்க, யாருக்கு என்ன பேசணும்னு சொல்லி தெரியுங்க பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் புறஜாதியார் இடத்துல பேசவில்லை யாருமே. ஏன்னா அவங்களுக்கு புரியாது, என்னன்னு தெரியாது இல்லையா? புறஜாதியார் இடத்துல பேசல. இப்படி நான் பேசும்போது பாருங்க, அதனாலே அறியாமல் தேவதூதரையும் சிலர் உபசரித்தது. அந்த சிலருங்கிறது யாருன்னு தெரியும், கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுவே ஒரு ஒரு புறஜாதியாருக்கு எழுதப்பட்ட புத்தகமா இருக்கலாம், கலாத்தியரா அல்லது ரோமரோ, அப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் அதனாலே ஆபிரகாம் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுன்னு போட்டிருப்பாங்க. நீங்க அப்படி போடல பாருங்க. அதுதான் இந்த ரெசிபியன்ஸ் ஈப்ரூஸ், இது யூதர்களுக்கு எழுதப்படுகிறது இல்லையா, அதனால அது போடல. இல்லைன்னா இங்க ஆபிரகாம் என்ற பெயர் போடப்பட்டிருக்கும். கட்டப்பட்டு இருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ உபத்திரப்படுறவங்க கிட்ட எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இங்கே இந்த எபிரேயருக்கு எழுதுகிறார். இப்போ 2வது சப்ஜெக்ட் இங்க என்ன பேசுறாரு அப்படின்னா, 4வது வசனம் வாசிங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக, வேசி கல்லரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். விவாகம் யாவருக்குள்ளும் எப்படியா இருக்க கிடவது? கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. பாருங்க, இங்கே ஒரு திருமண அன்பை கனமுள்ளதாய் இருக்க வேண்டும், கனமுள்ளதாய் எண்ண வேண்டும் என்று இங்கே எபிரேயர் வாக்கியம் எழுதுகிறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக என்று இந்த வார்த்தைகளை இந்த எபிரேய நிர்வாகியோன் பயன்படுத்தினதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அதை எப்படியாக கனம் உள்ளதாய் நாம் மாற்றுவது என்பதுதான் இப்பொழுது பேச்சு. ஏன் அது கனமுள்ளதாக இருக்க வேண்டும், ஏன் அசூசிப்படாததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே தேவன் ஒரு 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் உண்டாக்குறார். 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் உண்டாக்குறார். முதலாவது ஃபேமிலி, குடும்பம் என்கின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் உண்டாக்குறார். 2வது தேசம் என்ற ஒன்றை உருவாக்குகிறார், தேசம், இஸ்ரவேல் தேசம். 3வது சபையை உண்டாக்குகிறார். முதலாவது குடும்பம், 2வது தேசம், 3வது சபை. இதிலே 3லே நீங்கள் பார்க்கும்போது பாவம் இந்த பூமியிலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த 3லே எதுங்க? குடும்பம் தான். அப்போ அது எவ்வளவு மகிமையானது என்று சற்று யோசித்து பாருங்கள். அநேக வேளை ஊழியர்களால் குடும்பம் நிராகரிக்கப்பட்டு அவர்கள் பெரிதும் என்ன செய்வார்கள்? ஊழியம் 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 என்று அதிகமாக சிந்திப்பவர்கள் உண்டு. ஆனால் வேதம் அப்படி எங்கும் சொல்லவில்லை. நாம் எல்லாம் செய்கிற ஊழியத்தை காட்டிலும் மிகவும் உன்னதமான இடத்திலே கர்த்தர் குடும்பத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பாவம் எல்லாம் இந்த பூமியிலே பாவம் கீழ்ப்படியாமை பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் உண்டாக்குறாரு. அது குடும்பம் என்கின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு அது உதாசீனப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். எப்படியெல்லாம் அதை நாம் கனவீனப்படுத்த முடியும் என்று சொன்னால்,
by divorce. இல்லையா? கணவன் மனைவி பிரிவதன் மூலமாக அதை கனவீனப்படுத்தலாம், அல்லது திருமணத்திற்கு வெளியே உறவுகள் இருக்கும் போது அதை கனவீனப்படுத்தலாம், அல்லது விபச்சாரத்தின் மூலம் இந்த விவாகத்தை கனவீனப்படுத்தலாம், வேசித்தனத்தின் நிமித்தம், அல்லது நம்முடைய துணையை, வாழ்க்கை துணையை அசட்டை செய்து வாழ்வோம் என்று சொன்னால், அசட்டையாய் எண்ணுவோமானால் அது விவாகத்தை கனவீனப்படுத்துவது. அல்லது இப்போ ரீடிஃபைன் ஆயிடுச்சு. என்ன ரீடிஃபைன் பண்ணிட்டாங்க? மேரேஜை ரீடிஃபைன் பண்ணி எப்படி அப்படின்னா, எல்ஜிபிடிக்கு இன்னைக்கு என்னென்னமோ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதோ பேசுவாங்க. ஆணை ஆண் திருமணம் செய்வது, அல்லது பெண்ணை பெண் திருமணம் செய்வது, இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. அவைகள் எல்லாம் இந்த விவாக மஞ்சத்தை அசுசிப்படுத்துகிறதாகவும் கனவீனப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. ஆகவே இங்க இப்படிதான் பாசிட்டிவா எப்படி நம்ம வாழ்றது அப்படிங்கிறது, சமுதாயத்துல பாசிட்டிவா எப்படி வாழ்றது அப்படின்னா, சபையிலே நீங்கள் அந்நியரை உபசரிங்கள். உங்கள் குடும்பத்துல எப்படியாக நீங்க பாசிட்டிவா வாழ முடியும் அப்படின்னா, உங்களுடைய விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. அதற்கு வெளியே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டீப்பா கிரேக்க மொழியில எல்லாம் போடப்பட்டிருக்கு. இந்த வசனத்தினுடைய ஆழங்களை கேட்டால் அதை நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆழமா இங்கே பேசுகிறார். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லலாம், என்னவென்று சொன்னால், வேசிக்கலரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்பதை மாத்திரம் நாம் தீர்க்கமாய் புரிந்து கொள்ள. அது எல்லாருக்கும் பொருந்தும், இது எல்லாருக்கும் பொருந்துகிற ஒன்றாயிருக்கு. அதைத்தான் இந்த இரண்டாவது இடத்திலே இங்கே எபிரேயர் வாக்கியம் எப்படியாக நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலே பாசிட்டிவா, ஏன்னா பாசிட்டிவ்னா என்னன்னா, அப்படியே பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கிறது, நீங்க பாசிட்டிவா செய்யறது. பாசிட்டிவா சொல்றது ஈஸி. ஆண்டவரே இதை கொடுத்தீங்களே, அதை கொடுத்தீங்களே, கொடுக்காமலேயே கொடுத்தீங்களேன்னு பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா பாசிட்டிவா வாழ்றத நம்ம அநேக வேளையிலே கிறிஸ்தவர்கள் மறந்து விட வாய்ப்பு இருக்கிறது. பாசிட்டிவிட்டி இஸ் லிவிங், நாட் ஜஸ்ட் வெர்பலி சேயிங் சம்திங். ஏதோ வார்த்தையினாலே சொல்வதல்ல பாசிட்டிவிட்டி, வாழ்ந்து காட்டுவது, அந்நியரை உபசரிப்பது, பின்பு வாழ்ந்து காட்டுவது. எப்படி? விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதா இருக்கிறது. The institution that had been instituted by our Yehovah even before the sin entered the world. பாவம் இந்த பூமியிலே பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே யெகோவாவினாலே நியமிக்கப்பட்ட ஒரு நியமனம் இருக்கிறது. அதை அசட்டை செய்து வாழ்ந்து விட்டு நாம் பாசிட்டிவா, ஆண்டவரே இதை கொடுத்தீரே நன்றி, அதை கொடுத்தீரே நன்றி. That is not what God is expecting. அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் நம்ம இல்ல. நம்ம ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா, நம்ம பாவினே கூட சொல்லக்கூடாது, நம்ம பாசிட்டிவா தான் சொல்லணும், நம்ம நீதிமானே சொல்லணும் அப்படி சொல்றாங்க. சரி, சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா பைபிள் சொல்ற ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா, செய் என்பதுதான், டூ இட், செயல்படுத்துவது என்பதுதான். மூன்றாவது, தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாசிட்டிவிட்டி எப்படி கொண்டு வர்றதுன்னு பாருங்க. இங்கே முதலாவது சமுதாய வாழ்க்கை, இரண்டாவது குடும்ப வாழ்க்கை, மூன்றாவது தனிப்பட்ட வாழ்க்கை. 5வது வசனம் வாசிக்கலாம். இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்கிறாரே. இப்ப பாருங்க, இன்னொரு சாவியை நம்முடைய கருத்திலே கொடுக்கிறார் எபிரேயர் வாக்கியம். பி பாசிட்டிவ் இன் யுவர்செல்ஃப். நாம் நம்மிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாசிட்டிவா வாழ்றது எப்படி அப்படின்னா, பண ஆசை இல்லாதவர்களாய், ஆசை என்கின்ற இருதயம் இல்லையா,
பண ஆசை இருதயத்திலே ஆசை நிறைந்தல் நடந்து கொள்ளாமல் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன கடவோ. வா, இது நம்ம படிச்சுட்டு போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படியா? This is something very difficult. இது விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் விலகி ஓடுவதை காட்டிலும் கடினமான ஒன்று. என்ன அப்படின்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்ற ஒரு வார்த்தை தான். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இங்க பாருங்க, கண்டென்ட்மெண்ட். கண்டென்ட்மெண்ட் இல்லாம ஒரு போதும் என்ற மனது இல்லாமல் இருக்கிறதை நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே இன்று கிறிஸ்தவம் மழுப்பி வைத்திருக்கிறது என்று சொன்னால், ஆம்பிஷன். I have an ambition. இது என்னுடைய குறிக்கோள், இது அடையாம நான் விட மாட்டேன்னு சொல்றோம் பாருங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம இன்னும் கண்டென்ட்மெண்ட் என்கின்ற ஒரு பகுதிக்குள்ளே வரவில்லை என்றது அர்த்தம். நம்ம ஆனா அது பாசிட்டிவான வேர்டு போட்டிருக்கோம். என்ன வேர்டு போட்டிருக்கோம் அதுக்கு? ஆம்பிஷன், குறிக்கோள். இங்க எபிரேய நிர்வாகியம் தெளிவா சொல்றாரு பாருங்க. நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு வசனம் இருக்கு, இதே 13வது அதிகாரத்திலே ஆஹ் 14வது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். அப்படின்னா உண்மையாது? நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிறதை நாடி தேடுகிறனா பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன கடவுள். அப்ப எதை ரிலேட் பண்றாரு அப்படின்னா, வாட் இஸ் ஹி ரிலேட்டிங் ஹியர்? அதாவது நீங்கள் வரப்போகிறதை நாடி தேடுகிறவர்களாய் இருக்கின்ற நமக்கு இந்த பூமியிலே ஒரே குறிக்கோள் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவரும் ஆண்டவருடைய காரியங்களுமாய் இருக்க கடவுது. நாம் இங்கே இந்த பூமியிலே நம்முடைய அயலகத்தாரையும் பக்கத்து வீட்டுக்காரனையும் எதிர் வீட்டுக்காரனையும் அவரையும் இவரையும் பார்த்து பொறாமைப்படுகிறது. ஆனால் சொல்லுவது எப்படி? நாங்கள் இதற்காக வாழுகிறவர்கள் அல்ல, நாங்கள் மேலோகத்தை நாடுகிறோம், அதன் ஜோதி பிரகாசத்தையும் அப்படின்னு சொன்னா அது ரிலேட் ஆகல, அது பாசிட்டிவ் லைஃப் இல்ல அப்படிங்கிறாரு எபிரேய நிர்வாகம். தட்ஸ் நாட் த லைஃப் ஆஃப் பாசிட்டிவிட்டி. நாம் யாரை பார்த்தெல்லாம் பொறாமப்படுறாங்க தெரியுமா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்? நாம் என்று சொன்னா ஒரு சில கோச்சுக்காதீங்க, நானெல்லாம் அப்படியாடா அப்படின்னு கேட்டாதீங்க. எனக்கு அதாவது நாம் அல்ல, ஓகே, கிறிஸ்தவர்கள். ஓகேவா? இன்னைக்கு எப்படி அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் தேவனற்றவர்களை பார்த்து பொறாமப்படுற ஒரு நிலைமை வந்துருச்சு. தேவனை உடையவர்கள்னா, அதாவது இந்த தேவன் எப்படிப்பட்டவராய்? மெய்யான ஒரே தேவனாகிய நம்முடைய யெகோவாவை சொந்தமாக கொண்டு அவருடைய குமாரனின் மூலமாக அவருடைய மரணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனற்றவனா இருக்கின்ற ஜனங்களை பார்த்து நமக்கு உள்ளே ஒரு பொறாமை வருது. அவனை போல ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு வேற ஜெபம் வேற ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, தேவனுடைய உம்முடைய பிள்ளைகள் அல்லாதவர்களிடத்திலே என்ன இருக்கிறது? இந்த காரியமெல்லாம் இருக்கு. உம்முடைய பிள்ளை நான், எனக்கு இதை தாரும் ஆண்டவரே ஜெபிக்கிறவங்க எல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன நமக்குள்ள அது பொறாமை. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே இன்று என்ன இருக்கிறதோ அதுதான் தேவன் இன்றைய தினத்திலே இந்த நிமிடத்திலே நாம் வைத்திருக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டமும் தேவன் விரும்புகிறதும். அதான் கண்டென்ட்மெண்ட்.
இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது என்ன நடக்கின்றது? இயேசுவின் பிறப்புக்கு முன்பதாக தேவ தூதன் மரியாளிடத்திலே வந்து அவர் பேசுகிறார். பின்பு தேவதூதன் சொப்பனத்திலே யோசேப்பின் இடத்திலே பேசுகிறார். தேவதூதன் எலிசபெத்தின் கணவனாகிய அந்த சகரியாவின் இடத்திலே வந்து பேசுகிறார். எவ்வளவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குது பாருங்க. அது மாத்திரமா, இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த மரியாளினுடைய வாழ்த்து செய்தி கேட்ட உடனே எலிசபெத்தின் வயிற்றுக்குள் இருந்து யோவான் சானகன் அல்லேலுயா சொல்றாரு. அந்த அளவுக்கு அற்புதங்கள்லாம் நடக்குது. அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பை சுற்றி அற்புதங்கள் எத்தனை நடக்குது, அதிசயம். கன்னியின் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து உற்பத்தி ஆகிறார் பரிசுத்த ஆவியின் மூலம். பின்பு இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதும்படி எதுக்காக அகஸ்துராயனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது? இயேசு பெத்லகேமிலே பிறக்க வேண்டும். இயேசுவாகிய தம்முடைய குமாரனாகி இயேசு பெத்லகேமிலே தீர்க்கதரிசிகளின் வார்த்தையின்படி பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் பேரரசரும் கட்டளையிடும்படி தேவன் வரலாற்றை மாற்றுகிறார். அங்கே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. எல்லாரும் போறோம். எதுக்கு போறோம்? சரி, அகஸ்துராயன் கூப்பிட்டதான போறோம். அகஸ்துராயன் கட்டளை போட்டிருக்கிறான், அதனால போய் நம்ம குடிமதிப்பு எழுதலாம்னு போறோம். ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாம் ஒரு பயங்கர சலசலப்பு. எல்லா இடத்துலயும் எல்லா நாடுகள்ல இருந்து வந்து குடிமதிப்பு எழுதுறாங்களே. காரணம் ஒன்னே ஒண்ணுதான் காரணம், இயேசு பிறப்பதற்கு. இயேசு பிறப்பதற்கு ராஜாவின் இருதயத்தை அப்படியே திசை திருப்பி என் தேவன் காரியங்களை நடப்பிக்கிறாரே. இவ்வளோ இருந்தும் இவ்வளோ என் தேவன் இத்தனை காரியங்களை செய்து இயேசுவின் பிறப்பை சுற்றி இயேசு பிறக்கும் போது ஐயோ, பரலோகத்தின் தேவ தூதரின் சேனையெல்லாம் இறங்கி வந்து ஆகாயத்துல இருந்து பாடுது. Just imagine how wonderful, எவ்வளவு அற்புதமான காரியங்கள் நடக்கிறது இயேசுவின் பிறப்பை சுற்றி. ஆனால் இயேசு பிறப்பதற்கு சத்திரத்துல கூட இடம் கிடையாது. இயேசு பிறப்பதற்கு சத்திரத்தில் கூட இடம் இல்லாமல் தொழுவத்திலே பிறக்கிறார். நம்ம ஒரு கேள்வி, இதெல்லாம் இருக்குது, இது சத்திரத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கொஞ்சம் யெகோவா கொஞ்சம் அப்படியே துப்பி இருந்தா போதும், இந்த உலகத்தின் அத்தனை அரண்மனைகளும் காலி ஆயிருக்கும் அவருடைய குமாரன் பிறப்பதற்கு, இல்லையா? இப்பூமியின் காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பெரிய பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் தேவனுக்கு அது ஒன்றும் இல்லாத லேசான காரியம். இயேசுவுக்கு இத்தனை காரியங்களை செய்கிற என் தேவன் அங்கே இயேசுவுக்கு ஒரு நல்ல ஒரு மாளிகையோ ஒரு இடத்தையோ உருவாக்கி இருக்க முடியாதா என்று கேட்டால் முடியும். ஆனால் அந்த நேரத்திலே தேவகுமாரன் தொழுவத்தில் தான் பிறக்க வேண்டும் என்பது யெகோவாவின் சித்தமானால் அங்கேதான் அவராயினும் பிறக்க வேண்டும். அதுபோலதான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எபிரேய நிருபாக்கியன் சொல்ற, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன கடவோம் என்று சொன்னால், இந்த நாளிலே இந்த மணித்துளியிலே இன்று நான் பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கிறதோ, நாம் எப்படி இருக்கிறோமோ, இதுதான் கர்த்தர் நாம் இந்த பூமியிலே சுகித்திருக்கும்படி கொடுத்திருக்கின்ற நிலைமையா இருக்கிறதே. ஆகையினாலே என்ன சொல்லுகிறார்? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம். ஆகையினால் அதை பட்சித்துக் கொள்ள வேண்டும், அதை அடைய வேண்டும், இதை பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் நலமா இருக்குமே, அப்படி இருந்தால் இதை செய்திருப்பேனே, இப்படியெல்லாம் இருந்திருந்தா கர்த்தருக்காக இதை நடப்பித்திருப்பேன். அதெல்லாம் ஒரு ஒரு மாயமாலாம். கர்த்தருக்காக இதை பண்ணி இருப்பேன்னு அப்படி இருந்தால் ஆண்டவரே அப்படிங்கிறது அது எப்படி இருக்குது தெரியுங்களா? அது நம்ம சாக்கு போகும், அது லேம் எக்ஸ்கியூஸ் மாதிரி சொல்றது. ஆண்டவர் கட்டிய ஆண்டவரே
எனக்கு இவைகள் இருந்திருந்தா நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன் ஆண்டவர். ஆண்டவருக்கு என்னமோ எதுவுமே தெரியாது, பாவம். அவர் ஏதோ பரலோகத்துல உட்கார்ந்து ஐயோ ஆமால ஒருவேளை இவனுக்கு இது கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவனா நம்முடைய ஆண்டவர் அல்ல. சோ கண்டென்ட்மெண்ட், போதும் என்கின்ற மனதை பெறுவது எவ்வளவு கடினம் தெரியுங்களா? அது விபச்சாரத்தை விலகி ஓடுவதை காட்டிலும் பெரிய ஒரு காரியம். விபச்சாரத்தை ஈஸியா விலகி ஓடிடலாம், வேசித்தனத்துக்கும் கள்ளத்தனத்துக்கும் விலகி ஓடிடலாம். ஆனா இந்த பண ஆசை இருக்கிறதே நமக்கு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அதுக்கு நிறைய 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 காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மூடி மறைச்சு அதுக்கு வேற வேற வெக்காபுலரி எல்லாம் யூஸ் பண்ணி ஆம்பிஷன் அப்படி இப்படின்னு டிசையர் என்னென்னமோ போட்டுருவோம் நம்ம. அதாவது நம்ம பெரிய ஆட்கள் ஆகையினாலே the powerful point is here. என்ன அப்படின்னா வாசிக்கல அதே வசனத்தை 5வது வசனத்திலே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? உங்களிடத்திலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எவ்வளவு அருமையை கொண்டு வர பாருங்க. உங்களிடத்திலே கர்த்தர் இருக்கும் போது, கர்த்தரே உங்களை கைவிடாமல் பாதுகாத்து, உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல், உங்களுடைய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சர்வ சேனைகளையும் படைத்து உண்டாக்கின உங்களை தாயின் கருவிலிருந்து அழைத்து உங்களை தம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கின்ற கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிற போது, அதை இதை அப்படி இப்படி அதை அதை அடைய வேண்டும் இதை அடைய வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் என்ன சொல்லுகிறோம்? கர்த்தரே, நீர் என்னோடு இருப்பது எனக்கு போதுமானதாக இல்லை ஆண்டவரே. நீர் என்னோடு இருந்தும் இவைகள் இல்லாததினால் என் மனம் வருந்துகிறதே, இவைகளை நாடுகிறதே. இதை என் பிள்ளைகள் அதை அடைந்தால்தான் பெட்டர், இதை அடைந்தால்தான் நான் இதை அடைந்தால் வாட் இஸ் திஸ்? ஐயோ ஆண்டவரே அதை கொடுத்தால். அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, யூ ஆர் நாட் இனஃப் காட், நீர் எனக்கு போதுமானவர் அல்ல தேவனே. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் இயேசு போதுமே இயேசு போதுமே அந்த பாட்டையும் பாடுவோம். ஒருத்தர் சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் பாட்டு பாடும்போது பொய் சொல்ற மாதிரி எப்பவுமே சொல்ல மாட்டாங்க அப்படி. நம்ம பாடுவோம்னு, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே. ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கிறது அவருக்கு ஏதோ தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அவரு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி சரியா நடத்தலையோ. ஓகே, நம்ம அட்வைஸ் பண்ணலாம், ஆண்டவரே நீர் நடத்த வேண்டிய பாதை இது அல்ல ஆண்டவரே, இப்படி கொஞ்சம் டேர்ன் பண்ணி அப்படி லெஃப்ட் எடுத்து ரைட் போனீங்கன்னா அங்கதான், தட் இஸ் மை திங், என்னுடைய வழி அதுதானே ஆண்டவரே. அந்த கண்டென்ட்மெண்ட் இல்லாததுனால எலியா கூட என்ன சொல்றாரு, நம்மை போல் பாடுள்ள மனிதன் எலியாவுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த போதும் என்ற மனது இல்லாதபடினாலே கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாமல், ஆண்டவரே போதுமா, அவரை எதுக்கு போதுங்கிறார்? போதும் ஆண்டவரை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் கர்த்தருடைய திட்டம் போதும் என்று அவர் பார்க்க முடியவில்லை அந்த இடத்துல. அதனால போதும் ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று டிப்ரெஷன் கொள்ள போறாரு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனநிலையிலிருந்து விடுதலை ஆயிட்டாலே நம்மளுக்கு பல காரியங்கள் என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு தெளிவு வந்துடும். We need to understand. அது மிகப்பெரிய அளவிலே கர்த்தருடைய ஏகாதிபத்திய அதிகாரத்துக்கு எதிராக எதிர்த்து இருக்கக்கூடிய பாவம் இருக்கும் என்று சொன்னால், அது கவலையும் போதும் என்ற மனதில்லாத இருக்கிற காரியமுமே தான். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஏகாதிபத்திய அதிகாரமுடைய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு மூர்க்கத்தனமான ஒரு செயல். எதை எடுத்தாலும் அப்படியே எல்லாம் வேதம் சொல்றது, எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் என்ன வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லும் போது அதையெல்லாம் மறந்து நாம் என்ன செய்யறோம், நாம் பண ஆசை உள்ளவர்களாய் நடந்து நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணாமல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தரை பார்த்து, நீர் போதுமானவர் அல்ல ஆண்டவரே, நான் வெளியே போறேன் நீங்க நினைக்க வேண்டாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் வெளியிருந்து நான் வேற பகுதிகளில் இருந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்.
அப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு விளங்கும். அதாவது ஒரு வாலிபன் இயேசுவின் இடத்திலே வருகிறான். இந்த கேள்வியை நான் கேட்டேன்னா, இந்த அர்த்தத்தை கேட்டேன்னா இங்க இதெல்லாம் எழுதணும். அப்பதான் எக்ஸாம்ல உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருக்குன்னு தெரியும். ஒரு ஐஸ்வர்யவானான வாலிபன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிறான். அவனுக்கு என்ன, ஒரு இடத்துல அதிகாரியா இருக்கிறவன் அவன் இல்லையா? ஐஸ்வர்யமும் அதிகாரமும் வாலிபமும் இருக்கின்ற ஒரு மனிதன் இல்லையா? அப்போ அது ஐஸ்வர்யவான் இயேசுவினிடத்திலே வந்தபோது ஒரு கேள்வியை கேட்கின்றான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பிரமாணங்களை எல்லாம் நீ நிறைவேற்று என்று சொல்லுவார். அப்பொழுது ஆண்டவரே, நமக்கு தெரியாதா வேற யாரும் நல்லவர் இல்லையே அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா. அதாவது என்னை நீ தேவன் என்று சொல்வானேன், தேவனை தவிர வேறொருவனும் என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவனை தவிர வேறொருவரும் நல்லவர் அல்ல அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், அதாவது அதையும் சொல்லி விடுகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் அல்லன்னு சொல்றாரு. இல்லை, என்னை நீ நல்லவர் என்று சொல்வானேன், தேவன் தவிர ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொன்னா என்னன்னா, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாய் அப்படின்னா தேவன் ஒருவர் தவிர நல்லவர் இல்லை என்றால் நான் யார்? நான் போதகர் அல்ல, நான் தேவன் என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார் தன்னை குறித்து. தட்ஸ் அஃபர்மேஷன் that he is God. இல்லையா? அவங்க அஃபர்ம் பண்றார், நான் தேவனா இருக்கின்றேன், நீ தேவன் ஒருவர் தவிர நல்லவர் அல்ல என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீ என்னை நல்லவன் என்று சொல்வதனாலே ஒரு பாசிட்டிவ் ஒன்னு இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா, நீ என்னை தேவன் என்று கூப்பிடுகிறாயே, சரி சொல்லு இப்ப என்ன அப்படிங்கிறார். அப்போ பிரமாணங்களை பின்பற்றி என்று சொல்லுகிறார். இந்த நபருக்கு பிரமாணங்கள் எல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டே பின்பற்றி, அப்படின்னா ஒண்ணு செய், எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா, நான் மாத்திரம் போதுன்னு வரியா அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அப்போ அவன் மிகுந்த ஆசை உள்ளவனா இருந்தபடினாலே, ஆஸ்தியின் மேல் தன்னுடைய பணத்தின் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைத்தபடினாலே அவன் துக்கத்தோட ஓடி போய்கிறான். இப்ப நம்ம பேதுருக்கு மற்ற சீஷருக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். என்னடா கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா, ஐயோ இவரை நம்பி வேற நம்ம என்ன பண்றோம், எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டோம். இவர் சொல்றாரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் எருசலேம் போய்கிட்டு இருக்கிறோம். அது அவனுடைய மைண்டு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு எருசலேம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி பணக்காரன் எல்லாத்தையும் உள்ள போட்டு கொண்டு போனாதானே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை அங்க போய் அப்புறம் என்னப்பா பண்ற, கஷ்டப்படுறதா? எருசலேம்ல ராஜ்யத்தை ஸ்தாபிச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்படுற என்ன, இப்படி ஒரு ஐஸ்வர்யவானும் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகி பேதுருக்கு சரி இதை கேட்காம விடக்கூடாது ஆண்டவர்கிட்ட. அவர் ஆண்டவரே, I have a valid point to say, நான் என்னிடத்துல ஒரு நல்ல ஒரு காரியத்தை வைத்திருக்கேன். கோஸ்டின் இதை கேட்டா நீங்க என்ன ஆயிருவீங்க, நீங்களே உங்களை பிடிக்கிற பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றார், பேதுருவே எல்லாவற்றையும் விட்டு அந்த 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 அதிகாரத்தை நம்ம வாசம்னா கொஞ்சம் தெரியும் பாருங்க. Would you please turn to I think Mark chapter 10 இல்லையா? மார்க் 10வது அதிகாரம். அப்பொழுது 28வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாருங்க, இம்மையிலே துன்பங்களும் இருக்கும், அதோடு கூட என்ன கிடைக்கும் உனக்கு? பேதுருவே, என் நிமித்தமாக எதையெல்லாம் விட்டாயோ, வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது, எதெல்லாம் விட்டையோ
அத நூறத்தனையா வீடுகளாக. அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். 100 வீடு கிடைக்குதுன்னா ஓகே, சூப்பர், பெட்டர். 100 சகோதரன் கொஞ்சம் ஓகே தான். 100 சகோதரிகள் கொஞ்சம் தொல்லை தான். அப்புறம் 100 தாய், 100 பிள்ளைகள், 100 நிலங்கள், இதெல்லாம் என்னங்க? ஆண்டவர் விட்டா ஒரு ஆர்ஃபனேஜ், ஒரு ஓல்டேஜ் ஹோம் இதெல்லாம் வைக்க சொல்றாரா நம்மள? என்ன நடக்கிறது இங்கே? ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. ஆண்டவரே, உம் நிமித்தமாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே. பேதுருவே, நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டாய் என்று நீ சொல்லுகிறாயே, எதையெல்லாம் விட்டு விட்டாய்? எல்லாவற்றையும் விட்டு உன்னுடைய சகோதரனையும் சகோதரியும் வீட்டையும் நிலங்களையும் எதையெல்லாம் உனக்கு செக்யூரிட்டி நினைச்சிட்டு இருந்தியோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டப்பா. ஆனா நான் உன் கூட இருந்தேன்னா வச்சுக்கோங்க, ஒரு 100 வீடு உன்னிடத்தில் இருப்பதற்கு சமமானது. ஒரு மனிதன் ஒரு வீட்டை வைத்திருந்தால் அவன் எவ்வளவு செக்யூர்டா ஃபீல் பண்றானோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அவரிடத்தில் இருக்கும்போது அவன் அது 100 வீடுகள் அவனுக்கு இருப்பதற்கு சமமாய் இருக்கிறது என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். இட் இஸ் நாட் அவர் ஒரு தகப்பனை தன் தகப்பனை விட்டு விட்டு வருகிற ஒரு மனிதன், தகப்பன் இல்லாத ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வரும்போது ஒரு 100 தகப்பனை இயேசுவுக்குள் பார்க்க முடியும் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். ஒரு தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு அனாதை இயேசுவினிடத்தில் வரும்போது 100 தாயின் அன்பையும் 100 தகப்பனின் அரவணைப்பையும் அவன் கிறிஸ்துவுக்குள் காண்கிறான். பிள்ளைகளற்று, நிலங்களற்று, சகோதரனற்று, சகோதரிகளற்று, ஒன்றுமற்று நிற்கின்றவருக்கு இயேசு மாத்திரமே இருந்தார். அதனால்தான் அவ்வளவு கான்பிடன்ட் ஆண்டவர் சொன்ன, எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா என்று அந்த வாலிபனுக்கு சொன்னதற்கான காரணம், நீ எதையெல்லாம் விட்டு விடுகிறாய் 100 என்னில் நீ பார்க்கிறாய். I am 100-fold greater than. அதான் எபிரேயர் வாக்கியம், it is superior. இயேசு கிறிஸ்து superior. In what way he is superior? எதிலே அவர் உயர்ந்து உன்னதராய் இருக்கிறார். இந்த உலகத்தின் மாந்தர் எதையெல்லாம் பெரிதாய் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக திரட்டி ஒரு தராசிலே ஒரு பக்கம் வைத்து என் இயேசுவை ஒரு இடத்திலே வைத்தால் என் இயேசுவினுடைய கணம் பலாயிரம் மடங்கு அது பெரியதாய் இருக்கும். இயேசு அதான் சொல்லும், 100 எல்லாவற்றையும் என்னில் நீ பார்க்க போகிறாய் பேதுரு. இது லிட்டரலா அப்படிதான் போடப்பட்டிருக்குது. அப்போ அது தெரிஞ்ச எபிரேயர் வாக்கியம் சொல்றாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஏனென்றால் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிறாரே. இது நம்மை கண்டென்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துருது பாருங்க. போதும் என்ற ஒரு மனதுக்குள் நம்மை கொண்டு வருவது மாத்திரமல்ல, இனி என்னடா தேவை? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்ல வைக்கிறது இந்த 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 விடுதலையின் சத்தியம்தான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரே. ஆகையினால்தான் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை தருகிறார்களோ இல்லையோ கர்த்தரை அவர்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் உண்டு. இந்த பூமியிலே நம்முடைய பிள்ளைகள் எத்தனையைத்தான் சம்பாதிக்கட்டும், அதை உலகத்தான் சம்பாதிப்பதை போலவே சம்பாதிக்கட்டுமே, அது அவனுக்கு இந்த தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகிறது. என் இயேசுவை அருந்துகிறவனுக்கோ அவர் எல்லாவற்றிலும் 100 இருக்கின்றாரே. With that confidence, எபிரேயர் வாக்கியம் மிக அருமையா இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்த அந்த வசனத்தை வாசிங்கள் மறுபடியும். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்படின்னா என்னதுங்க? அவர் நம்ம விட்டு விலகாததும் அவர் நம்ம கைய விடாம இருக்கிறதுமே போதும். ஏன்னா அது 100 வீடுகளுக்கு சமானம் என்று இங்கே தெளிவாய் எபிரேயர் வாக்கியம் எழுது. இதுதான் 3வது இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம்.
அடுத்ததாக 8வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 9வது வசனம் எதுக்காக இதை சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. அப்போ புதுசு புதுசா உபதேசம் என்னென்னமோ வருதே அப்படின்னு தான் இப்ப பிரச்சனை. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலப்புண்டு திரியாதிருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து மாறி மாறி சொல்லுகிறவர் அல்ல. அதான் மாறாதவர்னா, ஒன்று அவருடைய கேரக்டர் மாறாத, அவருடைய வார்த்தையும் மாறப்போவதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறதுனால புதுசா இயேசு இதை சொன்னாரு அப்படின்னு எந்த ஒரு உபதேசமும் இல்லை. ஏனென்றால் அதனால் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல. இப்ப நிறைய உபதேசங்கள், இயேசு அதை சொன்னார், இயேசு ஒன்றைத்தான் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார். அதை பரிசுத்தாவியானவர் அந்த அப்போஸ்தலர்களுக்கு இயேசு என்னென்னலாம் சொன்னாரோ அதை பரிசுத்தாவியானவர் நினைப்பூட்டினார். அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இனி புதிதாய் எதையோ சொல்ல போகிறார் என்று சொல்லி ஒன்றும் இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். 14வது வசனத்திலே, நிலையான நகரம் இங்கே இல்லை, நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையினால் பாசிட்டிவா இந்த வேத வார்த்தையிலே 13வது அதிகாரத்தில் என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளின்படி நீங்கள் வாழுங்கள். உங்களை, அதாவது இன்னொரு காரியம் சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, 19வது வசனத்திலே, நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படி நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி ஜெபிக்கும்படி பவுல் கேட்கிறார். அதாவது பவுலுக்கு மன்னிக்கணும், எபிரேயர் வாக்கியவனுக்கு இந்த ஜெபம் தேவைப்படுகிறது. நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், உங்களை நான் வந்து பார்ப்பதற்கு என்று இங்கே சொல்லிவிட்டு ஒரு காரியத்தோடு இந்த எபிரேயர் நிருபத்தை முடிக்கிறார் பாருங்க. கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பழைய ஏற்பாட்டின் மார்க்கம், பழைய உடன்படிக்கை கிரியையின் மார்க்கம், புதிய உடன்படிக்கை கிருபையின் மார்க்கம். அதை முடிக்கும் போது எப்படியா சொல்றாரு? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை கொண்டிருக்கிற புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளே, கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதா. இந்த சத்தியங்களை தான் நாம் இங்கே இந்த 13வது அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம், வாசிக்கிறோம். இவைகள் நிச்சயமாக உங்களுக்கு எபிரேயர் நிருபம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக அடுத்த வருடத்திலே, அதாவது ஜனவரியில முதல் வியாழக்கிழமையிலிருந்து நாம் மறுபடியுமாக 1-2 தெசலோனிக்கேயரை நாம் கவனிக்கலாம். இணைந்த யாவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். சார், ஒரு கொஸ்டின் வைக்கலாமா சார்? கேளுங்க சார். இந்த நீங்க சொன்னீங்களா, நம்ம வந்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு நம்ம தந்ததற்காக நன்றி அப்படி சொல்லாம மகிமைப்படுத்துகிறது. அதாவது ஆபிரகாம் வந்து தேவன் வாக்குத்தம் பண்ணினை நிறைவேற்ற வல்லவராய் இருக்க முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசம் வல்லவன் ஆனான். அந்த மகிமைப்படுத்துறது வேற, நன்றி சொல்றது வேறையா சார்? அதாவது செய்ய போற கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சான. ஆமா ஐயா, சொல்லுங்க பாஸ். செய்ய போற நன்மைக்காக நன்றின்னு சொல்லலாம் இல்லைங்களா? செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லக்கூடாது. அதாவது அது செய்யத்தான் போறாரான்னு முதல்ல நம்மளுக்கு தெரியும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துகிறீரே, அதற்காக நன்றி என்று நாம் சொல்லலாம் இல்லையா? ஆண்டவரே, இதை நீர் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை,
இல்லையா? உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, அதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஆனா செய்யறதுக்கு முன்னாடியே செஞ்சிட்டீரேங்கிறது ஒரு லாஜிக்கலாவே அது ஒரு தப்பு தான். இப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்து நம்ம கிட்ட கேக்குறாரு அப்படின்னா, என் தட்டுல காசு போட்டீங்களே நன்றினா, தேங்க்யூ தேங்க்யூ, என் காசு அப்படியே வராரு நம்ம பின்னாடி தேங்க்யூ தேங்க்யூன்னு. உங்களுக்கு கடுப்பாகுமா ஆகாதா? இல்லையா? நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே செஞ்சுட்டீரே நன்றி, செஞ்சுட்டீரே, கிடைத்து விட்டதே நன்றி, அதை கொடுத்து விட்டீரே நன்றி. என்ன கொடுத்து விட்டு ஆண்டவரே நீர் என்னோடு, அதுதான் இங்க கற்றுக்கொள்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்மளுக்கு அது இல்லாம ஒண்ணுமா, எபிதூமியாட்டிக் கண்டிஷன் சொல்லுவாங்க கிரேக்க மொழியில. எபிதூமியா அப்படின்னா, நம்ம அது இல்லாம முடியல அப்படின்ற எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா, சரி அட்லீஸ்ட் இப்படியாவது கடவுளை மேனிபுலேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த நிலைமைக்கு நம்ம போறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, we are not content, நாம் போதும் என்ற மனதுடனே கூட இல்லை. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய நன்மை நமக்கு இருக்கிறது. அது என்ன? என்னை விட்டு விலகாமலும் என்னை கைவிடாமலும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரே, அதற்கு நாம் நன்றி சொல்லலாமே. அதுக்கே நமக்கு ஆயுசு போதாதே. கொடுக்காததுக்கு, கிடைக்காததுக்கெல்லாம் நன்றி சொல்லி எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? அது லாஜிக்கலா நம்மளுக்கு ஃபிட் ஆகல. அது வேதத்தின் அடிப்படையில் அது ஃபிட் ஆகல. நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவனா இருக்கின்றாரே, இது இந்த பாவிக்கு எப்படி அடுக்கும், இது எப்படி எனக்குரியது என்று அதற்கு நன்றி சொல்வதற்கே நமக்கு காலம் போதாததா இருக்கும் போது, நாம் எதையோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற துடிக்கின்ற நம்முடைய எண்ணங்களால் சிதறி இருக்கின்ற விசுவாசிகள் அப்படியே கிடைக்காது நன்றி சொல்லி வலுக்கட்டாயமாகவாவது எதையோ பண்ணி மேனிபுலேட் பண்ணி எதையோ ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்லி எதையாவது சாதிக்க முடியாது. எதுக்கு? அது அமைதியில் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிறார் என்ற ஐயா, மார்க் அதுவே 11:24 நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களோ அவர்களை பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் ஐயா? அதோட ஒத்து போகுது. வாசிங்க அந்த வசனத்தை. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கின்றேன். வசனம் சொல்லுங்க பிரதர். 11:24 சொன்னேன். ஹாஸ்பிட்டல் இருக்காது, கொஞ்சம் சவுண்ட் கேட்காது ஐயா. மார்க் 11:24, 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மைக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்க பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். இங்க வந்து கண்டென்ட் என்ன அப்படின்னா ஃபெய்த், தேவனிடத்திலே விசுவாசமாய் இருப்பதுதான். அப்ப எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். ஆகவே நாம் எதையெல்லாம் ஜெபிக்கிறோமோ நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லது நாம் 23ஆவது வசனத்திலே 24 பார்க்கும்போது அவைகளை பெற்றுக்கொள்வோம் விசுவாசம் இல்லாம நம்ம ஜெபிக்க கூடாது. அதான் விசுவாசம். நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நாம் எதை கேட்கிறோமோ அதை கொடுக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா, அதான் ஜான் கால்வின் சொல்லும் போது என்ன சொல்றார், ஜெபமே உங்கள் விசுவாசத்தின் மிகப்பெரிய வெளிக்காட்டி, உங்கள் விசுவாசத்தை வெளிக்காட்டும் மிகப்பெரிய செயல் ஜெபம் தான் என்று சொல்லுகிறார். எபிரேய நிர்வாகியம் சொல்லுகிறார், நீங்கள் அதாவது தேவனிடத்திலே சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தன்னை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க கடவுள் என்று சொல்லுகிறார். அப்போ இங்க வந்து கண்டென்ட் வந்து இங்க வந்து
கிடைப்பதுக்கு முன்னாடி நன்றி சொல்லுங்கிறது அல்ல, கிடைச்சாச்சேன்னு சொல்லு அப்படிங்கிறது அல்ல. மாறாக இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நம் தேவன் ஜெபத்தை கேட்கின்ற நம் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தர வல்லவர் என்பதுதான் இங்க பிரச்சனை. அதை விசுவாசிக்கணும் நம்ம. அதனால்தான் ஜெபிக்கிறோம். செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்பதில்லை, செய்வார். ஆனாலும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதுனாலே அவர் நன்மையின் தேவனா இருக்கிறார். நிறைய டைம் நம்முடைய சித்தங்கள் நம்முடைய காரியங்கள்லாம் நிறைவேறாது. ஜெபத்துக்கு பதில் தருகிறாரா அப்படின்னா, எல்லா ஜெபம் பதில் இல்லாத ஜெபங்கள் இந்த பூமியிலே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. ஒரு பதில் என்ன தெரியுங்களா? ஆம் செய்கிறேன் என்பது தேவனுடைய பதில், செய்வார். இன்னொரு பதில் என்ன தெரியுங்களா? வெயிட் பண்ணுங்குவாரு. மூணாவது பதில் இல்ல அப்படிங்குவாரு. ஒரு சில விஷயங்கள் மூன்றுமே பதில் தான். ஆகவே நாம் ஜெபம் பண்ணும்போது நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை தர நம்முடைய தேவன் வல்லவர் என்ற விசுவாசம் உங்களுக்குள் இருக்கட்டும். ஆனாலும் அவருடைய பதில்கள் 3 விதமா இருக்கும். ஒரு வேலையிலே தரமாட்டார். ஆகையினாலே தராத ஒன்றை எப்படியாவது தந்தீர்னு சொல்லியாவது அவரை ஏமாத்தி அடிச்சு புடிச்சு அதை வாங்கிடலான்னு நம்ம நினைச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ பிரதர். ஐயோ எங்க இருக்கிறது பாஸ்டர்? இப்ப நன்றி சொல்றத பத்தி பார்க்கும்போது ஒரு வசனம் ஞாபகம் வருது பாஸ்டர். பவுல் சொல்வார் இல்லைங்களா, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடா ஜெபிங்க, என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்க. டாக்டர் பார்த்து பேசினீரா? அது எப்படி பாஸ்டர்? ஆமா, என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்கன்னா அதான் எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்காகவும். அதாவது நீர் பார்க்கும்போது எப்படி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கிறது என்று வேதம் சொல்லவில்லை, மாறாக நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் என்று சொன்னால் அது நல்லதோ கெட்டதோ, உயர்வோ தாழ்வோ, பிரச்சனையோ சமாதானமோ, இடுக்கனோ விசாலமோ, வியாகுலமோ, அக்களிப்போ, எல்லாமே நன்மைக்காக நடக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல பழகிறோம். அது எப்போ நம்மளுக்கு முடியும்னா, when we attain the point of contentment, நாம் போதும் என்கின்ற மனதை எப்பொழுது அடைகிறோமோ அப்பொழுதுதான் இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டம். அவன் போட்டு குழப்பிடுவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்யறது போலவே இருக்கான்னு செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த கண்டென்ட்மெண்ட் என்கிற ஒரு பாக்ஸ்குள்ள வந்து, எஸ் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், இதுதான் எனக்கு தேவை, இவர்தான் என்னுடைய ரட்சகர், இவர்தான் எனக்கு தேவை, இவர் இருந்தால் எதுவும் இருக்குதோ இல்லையோ அப்படின்னு நம்ம பாக்குறோம் பாருங்க. அந்த கண்டென்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி இல்ல. அதுதான் நம்ம எல்லாருமே போராடுற ஒரு விஷயம். நான் பிராங்கா சொல்றேன் பாருங்க, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு. கண்டென்ட்மெண்ட் என்கின்ற ஒரு பாக்ஸ்க்குள்ள நம்ம எதை எடுத்தாலும் ஒரு போதும் என்கின்ற ஒரு மனதுக்குள்ளே வருவதுதான் மிகப்பெரிய போராட்டம். மிகப்பெரிய போராட்டம்னா அதை போராடி நாம அதுக்கு ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று அந்த மருந்து தான் எபிரேய நிருபத்தில் இருக்குது. அந்த மருந்தை எடுக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த வாக்கு தத்தம். சோ அதை புரிந்து கொண்டு அது வந்துட்டோம்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பவுல் சொல்ற மாதிரி எந்நேரம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிற்காகவும் நன்றி செல்ல வேண்டும், யாவரோடும் அதாவது கூடுமானவரை யாவரோடும் பரிசுத்தமா இருக்க நாடுங்கள், சமாதானமா இருக்க நாடுங்கள், காலம் பொல்லாதவைகளா இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பவுல் நிறைய கடைசி இதெல்லாம் எப்படி முடியும் நம்ம நினைக்கிறோம் பாருங்க. எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரியத்தை அவர் வச்சிருந்தார். ஒரு கண்டென்ட்மெண்ட் என்கிற ஒரு பாக்ஸ்குள்ள அவர் பிக்ஸ் ஆயிருந்தார். போதும் என்கின்ற மனது அவருக்கு இருந்தபடினாலே மத்ததெல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. அது எப்படி அப்படின்னா, எந்த நிலையிலும் மனரமியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். சோ அங்க புரிஞ்சுது பவுலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சீக்ரெட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. கண்டென்ட்மெண்ட் இஸ் வேர் we have to think more. அங்கதான் நம்ம அதிகமா யோசிக்க வேண்டும். போதும் என்கின்ற இந்த தாட், இந்த காரியத்தை நாம் இந்த எபிரேய நிருபத்தில தான் நம்ம தெளிவா கத்துக்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர். இதோட சுருக்கம் அப்படின்னா சார் என்ன புரியுதுன்னா, இப்போ நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்றோம், அது நம்ம தேவனோட சித்தத்தை வச்சு ஜெபிக்கணும்.
அது நம்மளுக்கு ஆமா. கிடைச்சிடுச்சுன்னா நன்றி சொல்லணும். கிடைக்காட்டினாலும் இதுக்கு தேவனுக்கு பிரியம் இல்ல. அப்படின்ற மனப்பக்குவத்த நம்ம ஏத்துக்கும் போது, அதுக்கும் நன்றி சொல்லணும். அப்படித்தானங்களா சார் சொல்றீங்க? அப்படிதானே எஸ், வசனம் ஆஃப் சொல்லுது. கோர்ஸ். எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்ப நம்ம ஃபுல்லா விசுவாசம். நம்மளுக்கு அதுல ஜெயிக்கிறது விசுவாசம். விசுவாசம். தேவன் மேல நம்மளுக்கு நல்லத தான் குடுப்பாரு. அப்படி அது குடுக்கலனாலும், அதுக்கும் நல்லது தான் சொல்லி நம்ம நன்றி சொல்ல பழகிக்கணும். பழகிரும். ஆமா. இது மோரோவர் நம்மிடத்தில் இருக்கிறவைகள் தான் போதும் என்று எண்ண வேண்டும். இல்லையா? அதன் அடிப்படையில். ஆமா. கரெக்ட். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ. நம்மளுக்குன்னு தனியா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம, தேவனோட சித்தம் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்ற நம்பிக்கை வரும்போது, இப்படியான ஒரு ஆமா, ஆமா. ஏற்புதல் நம்முடைய வருது. வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தேவ ஆவியானவர் ஆள ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ம். ம். நாமாக எதிலும் மனம் நொந்து உட்காரப் போவது கிடையாது. உட்கார வேண்டாம். ஏன்னா, அவர் தானே நடத்துகிறார். ஆமா. அப்படிங்கிற ஒரு மெயினா விசுவாசம். அவர் மேல ஆமா. விசுவாசம், நம்பிக்கை வைக்கணும். எஸ். தேங்க் யூ சோ, சார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரரு ஜெபத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஜெபத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு பிரசங்கம் செய்கிறார். வல்லமையான பிரசங்கத்தை செய்கிறார். மிக அருமையாய் ஜெபத்தை குறித்து பேசினதுக்கு அப்புறம் ஒரு அம்மா முடிச்சுட்டு அவர் கீழே இறங்குறார். மேடையில இருந்து கீழே இறங்குறாரு. அப்போ ஒரு ஆங்கிலேய பெண்மணி அவரிடத்துல சேர்ந்து, டாக்டர் மார்ட்டின், எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறார். அப்படியா? சரி கேளுங்கம்மா அப்படி. அவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ணி முடிச்சு இறங்குறாரு. அப்புறம் பெரிய ஊழியக்காரர் அவர். எனக்கு ஒரு சந்தேகம், அதை தீர்த்து வையுங்கள். சரி சொல்லுங்க அப்படின்னா. சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணலாமா? அவர் சொன்னாரா, ஆமா, என் தேவனை பார்த்து இந்த வானமும் பூமியும் அகன்று போய் வானத்தை ஒரு 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 போர்வையை போல சுருட்டி வீசும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணாலும் அது என் தேவனுக்கு சின்ன காரியம்தான் என்று சொன்னார். புரியுதுங்களா? நீங்கள் என் தேவனுக்கு எதுதான் பெருசு? ஒன்றுமே இல்லையே. சின்ன சின்ன காரியங்களுக்காக என் தேவன் நம்முடைய பார்வைக்கு சின்னது. என் தேவனுக்கு எல்லாம் அகன்று போக வேண்டும் என்று சொன்னாலும் அது அவருக்கு பெரிய நேரம் எடுக்க போவதில்லை. அதற்காக அவர் மெனக்கட போவதும் கிடையாது. அவ்வளவு பெரிய கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Thank you so much. Thank you so much. Pastor Alex அவர்கள். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னைக்கோட வந்து சாரோடைய கிளாஸ் வந்து எப்ரேயர் முடியுது. அடுத்து நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியிலேருந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தெசலோனியன்ஸ் வந்து நடத்தப்படும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து மண்டேலேருந்து லீவ், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ். என்னுடைய சப்ஜெக்ட் படிக்கக்கூடியவங்க சர்ச் பிளான்டிங் அண்ட் சர்ச் க்ரோத், அது வந்து மண்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்குது. சரிங்களா? நீங்கள் யாரும் வந்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், குழம்பிட வேண்டாம். மண்டே என்னுடைய சப்ஜெக்ட் வந்து எக்ஸாம் இருக்கும். நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான். சரிங்களா? அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து நீங்களும் வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் வந்து இருப்பீங்க. ஓகேவா? யாருக்காச்சும் எதுவும் டவுட் இருக்குங்களா? நான் பேசினதில் கொடுத்த அறிவிப்பில் எந்த குழப்பமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, நம்ம ஜோம் பண்ணி முடிக்க இருக்கின்றோம். அப்படி ஜோம் பண்ணி முடிக்கும்போது ஜோஸ்வா இருக்கிறாங்க இல்லையா, நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறாங்க ஜோஸ்வா ஐயா. அவங்களுடைய மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்க வந்து ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இன்றைக்கி காலையில் வந்து எனக்கு கால் பண்ணி எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய மனைவிக்காக வந்து நீங்கள் எல்லோருமே வந்து ஜோம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜோம் பண்ணலாமா? ஜோம் பண்ணி நம்ம வகுப்பை முடிக்கலாம். நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, எங்கள் அனைவருக்கும் கர்த்தாவே பிரயோஜனமான வகையில் இந்த பாடத்தை நீ நடத்தி கொடுத்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதை மறந்து போகாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தவும், நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவும் கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. அதே போல ஜோஸ்வா அவர்களுடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. என் தெய்வம் தாமே அவர்களுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, அது மாத்திரமல்ல, இந்த வகுப்பில் கலந்து கொண்டதான ஒவ்வொரு மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷனில் கர்த்தாவே பல்வேறு ஊழியங்களில் அவர்கள் ஈடுபடும் போது தேவன் அவர்கள் நீர் பயன்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
நம்முடைய நாம மகிமைக்காக அவர்கள் செயல்படும் போது எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கத்தத் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you all. Thank you so much. Thank you, sir. Thank you, Pastor. Thank you, sir. Thank you. Thank you, brother. Thank you. Okay. Thank you. Thank you, sir. Thank you so much.